தமிழ் சினிமாவில் நம்ம நிறைய நடிகைகளை பார்த்துருப்போம். அதில் நம்ம நாட்டிய பேரொழின்னா பத்மினியை சொல்லுவோம், அபிநய சரஸ்வதினா சரோஜா தேவியை சொல்லுவோம், நடிகர் திலகம்னா சாவித்திரியை சொல்லுவோம். இப்போ நாம் பார்க்க போகிறது புன்னகை அரசி நம்ம கேஆர் விஜயா பற்றி. கேஆர் விஜயா வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். 1963 வருஷத்தில் கற்பகங்கிற படத்து மூலமாக கேஆர் விஜயா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கேரளாவில் நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாடகங்கள் நடிக்கும்போது எம்.ஆர். ராதா அவரோட பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ நாடகத்தில் அவங்க நல்லா நடிக்கிறதுனால அவங்கள கூப்பிட்டு சினிமாவில் நடிக்க வைக்கலாமேன்னு நினச்சிருக்காங்க. முதல்ல அவங்க பேர் தெய்வநாயகிங்கிற பேர் இருந்தது. அப்புறம் கேஆர் விஜயாவா அவர்கிட்ட மாற்றினது. இப்போ கேஆர் விஜயா கற்பகம் படத்தில் நடிக்கும்போது ஜெமினி கணேசனுக்கு ஜோடியாக நடித்தாங்க. அப்போ அவங்களோட வயது வெறும் 13 வயசு தான். படம் நல்ல பிரமாதமாக இருந்துச்சுன்னாங்க. ரசிகர்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. தொடர்ந்து கேஆர் விஜயாவுக்கு பல படங்கள் வந்தது. நாம் இப்போ எம்ஜிஆர் கூட நடித்த ஒரு படத்தை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம். நல்ல நேரம்னு ஒரு படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தாங்க. அப்போ கேஆர் விஜயா ஊட்டியில் பட ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது. ஊட்டியில் அங்கே படக்குழுவினரில் அங்கே தான் தங்குவாங்க. கேஆர் விஜயாவோட ஹஸ்பண்ட் அவர் வேலாயுதம் நாயர், கேரளாவில் உள்ள ஒரு சிட்பண்ட் நிறுவனர். அவர் ஏற்கனவே லவ் மேரேஜ் பண்ணார் கேஆர் விஜயாவை. அவர் பெரிய தொழிலதிபராக இருக்கிறதுனால அவர் தனியாகவே ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி வச்சுருந்தார். கேஆர் விஜயா அங்கே கோயம்புத்தூரில் ஊட்டிக்கு அவர் தான் ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு போவார். திரும்ப கோயம்புத்தூரில் தான் தங்க வைப்பார், ஊட்டியில் தங்க வைக்க மாட்டார். அதை பார்த்துட்டு அந்த படக்குழுவினரில் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. என்ன நம்ம எம்ஜிஆரே கூட இங்கே தான் தங்குறாங்க, இவங்க என்ன ஹாலிவுட் நடிகை மாதிரி போயிட்டு வராங்களே அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டாங்க. எம்ஜிஆரே அதை தெரிஞ்சுக்கிட்டா கூட அது வெளியே காட்டிக்கல. அந்த அளவுக்கு அவங்க அப்போ கொஞ்சம் கெத்தாக இருந்தாங்க. கேஆர் விஜயா பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, கேஆர் விஜயா நம்ம பக்தி படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். ரொம்ப பார்க்குறதுக்கே கடவுள் மாதிரி இருப்பாங்க. பார்க்குறதுக்கு அம்மன் படங்கள் நடித்தாங்கன்னா அப்படி இருக்கும் அவங்கள பார்க்குறது. அப்போ அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு படத்தில் அவங்க பக்தி படத்தில் நடிக்க போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி விரதம் இருப்பாங்க, முறைப்படி விரதம் இருப்பாங்க. அப்புறம் அந்த கோயிலில் வர்ற கோயில் குளத்திலே குளிப்பாங்க. அப்புறம் அங்க பிரதட்சணைலாம் பண்ணுவாங்க. ஈரப்புடவையோட குளித்த உடனே ஈரப்புடவையோட அங்க பிரதட்சணை பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு பக்தி படங்களில் ரொம்ப ஈடுபாடோடு நடிக்க முடிஞ்சது. மக்களும் அவங்கள பார்த்தாலே நேரில் பார்க்கும்போது உண்மையிலே கடவுள் வந்துட்டாங்க போல அப்படின்ட்டு சுற்றிடுவாங்க. ஒரு தடவை இந்த சம்பவம் கூட நடந்திருக்கு. கோயிலுக்கு வரும்போது மக்கள் கடவுள் வந்துட்டாங்கன்ட்டு அவங்கள கும்பிட முடியாமல் கடைசியில் சாமி கும்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டாங்க கேஆர் விஜயா. அந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்திருக்கு. கேஆர் விஜயாவை புன்னகை அரிசி நம்ம சொல்கிறோம். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன காரணம் இருக்குது. என்னென்னா, அந்த வேலாயுதம் நாயர் கேஆர் விஜயா கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் நடிக்கவான்னு கேட்டிருக்காங்க அவங்கக்கிட்ட. இல்லை, நீ நடி, வீட்டிலே உட்காந்தா சோம்பேறி ஆயிடுவேன், நடின்னு சொல்லிட்டாரு. அதனால் அவங்க சரி, ஹஸ்பண்டே நம்மளை பெருந்தன்மையோடு நடிக்க விட்ருக்காரு, நடிக்கலான்ட்டு சந்தோஷமாக நடிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அப்போவும் நான் நடிக்கணுமா, நான் இல்லை குழந்தைய பார்த்துக்குவான்னு கேட்டிருக்காங்க. இல்லை, நீ தாராளமாக நடிக்கலாம், நானும் சேர்ந்து குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போது ஒரே பணத்தாசை பிடிச்சாரோ இருப்பார் போல நம்மளுக்கெல்லாம் தோணும். ஆனால் கேஆர் விஜயா என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட என் ஹஸ்பண்டு சொன்னது இதுதான், உங்ககிட்ட சம்பாதிக்கிற சம்பளத்தில் 5 பைசா கூட எனக்கு தேவையில்லை, அது ஃபுல்லாக ரியல் எஸ்டேட்டில் உன் பேர்லேயே போடலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கேஆர் விஜயாவுக்கு ரொம்ப அது சந்தோஷமாக இருந்துதான். அதனாலே அவங்க கடைசி வரைக்குமே அந்த புன்னகை மாறாமல் புன்னகை அரசியாகவே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு நடிகை பற்றி பேசலாம்.